என்ன இங்கே இருக்கீங்க? இன்னும் ரெடி ஆகலையா? இதெல்லாம் ஒரு செட்டப். நாங்க இப்படி இருந்தாதான் வீட்லயே இருக்கோம்னு உன் பாட்டி நினைச்சு உன் கூட ஆபீஸ் வருவாங்க. நீ கிளம்பி போனதும் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிடுவோம். பரவாயில்லம்மா, எனக்கு மேலேயே நல்லா பிளான் பண்றீங்க. டேய் ஆகாஷ், நீ முதல்ல உன் பாட்டியை கூட்டிட்டு கிளம்புடா. எல்லாரும் சித்து வீட்டுக்கு சீக்கிரமா போகணும், டைம் வேற ஆகுது. சரி தாத்தா, பாட்டியை கூட்டிட்டு நான் இப்பவே வெளியே கிளம்புறேன். சீக்கிரம் கூட்டிட்டு போ ராஜா, உனக்கு புண்ணியமா போகும். போ போ போ. சரி தாத்தா. ஓ ராஜா, போயிட்டா. ஆகாஷ் ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆபீஸுக்கு வராங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை இப்படியே போனா போதுமா, இல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு போலாமா? சே, ஆண்டாளுக்கு எப்பவுமே இதுதான் கெத்து. பாட்டி, வாவ் பாட்டி, வாவ் பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க பாட்டி. இந்த சாரியில நீங்க சூப்பரா இருக்கீங்க பாட்டி. இருங்க ஒரு நிமிஷம் இப்படி நில்லுங்க. பாட்டி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு பாட்டி. நீங்க அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்க. டாய், நான் அந்த காலத்து சரோஜா தேவி தாண்டா. வேணும்னா உன் தாத்தாவை கேட்டு பாரு, அவருக்கு தெரியும். ஓ, ஒருவேளை தாத்தா இப்படிதான் உங்ககிட்ட பாடி அசத்திருப்பாரோ? எப்படி? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். வாவ் பாட்டி, சோ கியூட் பாட்டி, எவ்வளவு அழகா இருக்கீங்க. சரி வாங்க பாட்டி போலாம். கம் ஆன். வாங்க பாட்டி. சொல்லுங்க. ஹலோ. சரி சரி சரி. என்ன இருமிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் குளிக்கலையா? நான் குளிச்சு என்னத்த பண்ண போறேன்? என்ன யாரு வெளியில கூட்டிட்டு போக போறாங்க? ஆமாமா, இப்படி இருந்தா யார் தான் கூட்டிட்டு போவாங்க? ரிட்டையர்டு ஜட்ஜினா 4-5 ஃபங்க்ஷனுக்கு போகணும், தலைமை தாங்கணும். உனக்கு தலைமை தாங்கி குடும்பம் நடத்துனதே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. கண்ணா, அம்மா, நீ என்னடா மணி 10 ஆகுது கைலியை கட்டிக்கிட்டு நிக்கிற? ஆபீஸுக்கு போகலையா? இல்லம்மா, உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, அதான் நான் ஆபீஸ் லீவ் போட்டேம்மா. சரிப்பா, ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிம்மா. அத்தை, காஃபி குடிக்கிறீங்களா? நான் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு ஆகாஷோட கிளம்பிட்டேன். நீ என்னடான்னா இப்ப காஃபி கொண்டு வரவான்னு கேக்குற? இல்ல அத்தை, தலைவலியா இருந்துச்சு அதான். உனக்கு தலைவலியா? சரி, முதல்ல காஃபியை போட்டு நீ குடி. வீடு வீடாவே இல்லை. பாப்பா ஆகாஷ், நாம போல. எல்லாம் சோம்பேறிங்களா இருக்காங்க. வாங்க பாட்டி. சரப்பையா, வண்டி எடு. சரிங்க. அப்பாடா. டேய், மசன்னு நிக்காம சீக்கிரமா கிளம்புங்க. அவளுக்கு மூக்கு வேர்த்து திடீர்னு கிளம்பி வந்தாலும் வந்துடுவா. அவளுக்கு கழுகு கண்ணு. சீக்கிரம் பட, சீக்கிரம் கிளம்பு. போ. பொன்மகள் வந்தார். இன்னைக்கு நேத்தாடா வாங்குறேன். என்னம்மா, ரெண்டு கண்ணையும் வாசல்லே வச்சு நின்னுட்டு இருக்கீங்க? உன் அப்பாவை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மணி 10 ஆயிடுச்சே. அம்மா, அவர்லாம் வர மாட்டாருமா. டேய், அவர் வரேன்னு நேத்தே சொல்லிட்டாரு. அது நேத்து. நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் அவர் பேச மாட்டாரு. சொன்னபடி கரெக்டா வந்துருவாரு.
உலகத்தில் எல்லா பெண்களுமே கணவனை நம்புகிறார்கள், பின்னர் ஏமாறுகிறார்கள். இந்த ரூல்ஸ் உங்களுக்கும் பொருந்துமா? இரு, இத நான் அப்படியே தென்றல் கிட்ட சொல்றேன். அம்மா, நாங்களா ஒன்னும் அப்படி கிடையாது. எல்லாரும் லவ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க பாருங்க, நல்லா உட்கார்ந்து பாருங்க. இப்போ புறப்படுங்க. இரு, அவர் வந்துருவாரு, கொஞ்சம் பொறு. மா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. டேய், தென்றல் தான் ஃபோன் பண்றா. ஹலோ தென்றல். அத்தை, மாமா வந்துட்டாரா? கிளம்பிட்டீங்களா அத்தை? நாங்க ரெடி ஆயிட்டோம். அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தென்றல். அவர் இன்னும் வரல. வந்ததும் நாங்க புறப்பட்டுருவோம். கார்ல 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். சரிங்க அத்தை. சித்து ரெடியா? அவனா காலையில 5 மணிக்கே ரெடி ஆயிட்டான். துடிச்சுக்கிட்டு நிக்கிறான். சரிங்க அத்தை, கிளம்பி வந்துருங்க, வெயிட் பண்றோம். சரி தென்றல், நாங்க வரோம், வச்சிடுறேன். அப்பா, சித்துவும் அத்தையும் ரெடி ஆயிட்டாங்களா? ஆனா மாமா இன்னும் வரலையா? அவர் வந்ததும் கிளம்பி வந்துடுறோம்னு சொல்றாங்க. சாமி இல்லாத கோயில்ல பூசை பண்ணி என்ன பிரயோஜனம்? புருஷன் அருமை தெரியலன்னா அப்படிதான் காத்து கிடக்க வேண்டியதுதான். இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ, வருவாங்களோ வரமாட்டாங்களோ யாருக்கு தெரியும்? என்ன முறைச்சு பார்த்து என்னடி பிரயோஜனம்? காதலிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விவரத்தை எல்லாம் நீ கேட்டிருக்கணும். பொண்ணே போன் பண்ணி பொண்ணு பார்க்க வரீங்களான்னு கேக்குற கொடுமை நம்ம வீட்டுல மட்டும்தான் நடக்கும். வெளியே சொன்னா வெக்க கேடு, எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. அம்மா, இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவங்க வந்தாலும் வராம இருந்தாலும் நான் சித்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தாராளமா பண்ணிக்கோ. பொண்ணு பார்க்க வரும்போதே அவங்க குடும்ப லட்சணம் தான் தெரியுதே. அவங்க குடும்ப லட்சணத்தை பத்தி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன் குடும்பத்தை மட்டும் நீ பாரு. அக்கா, இப்பவே உன் குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறியா? இல்ல, எல்லாம் காதல் கிறுக்கு பண்ற வேலடி. ஏமா லொடலொடன்னு பேசிட்டே இருக்க? எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நீ பேசாம இருமா. தென்றல், நீ எதுவும் இப்ப அவகிட்ட பேசாதம்மா. அவ குணம் தான் நமக்கு தெரியும்ல. அவளை சத்தியமா மாத்த முடியாது, நாம தான் மாறிக்கணும். இத தாங்க நானும் சொல்றேன். உங்களை மாத்திக்கோங்க. இப்ப வச்சும் புத்தி வந்துச்சே. வெட்டியா காத்துக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா இருமா, அவங்க வந்துட போறாங்க. அட நீ வேறடியே, அவங்களாம் வரமாட்டாங்க. நீயும் உங்க அக்கா மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காத. போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருடி. வராத விருந்தாளிக்கு வாழை இலையில விருந்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி தென்றல், அவ இப்படிதான் புலம்பிட்டு இருப்பா. நீ போய் ரெடியா போ. போமா. ஆகாஷ், பாட்டி, நாம மீட்டிங் தானே போறோம்? ஆமா பாட்டி, மீட்டிங் தான் போறோம். ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. ஆஹா, உன் பாட்டிய அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டியா? பாட்டி, என்ன நீ ஆபீஸுக்கு ஃபாரினர்ஸ் மீட்டிங்க்கு கூட்டிட்டு போற? நீ என்ன கூட்டிட்டு போறது ஃபாரினர்ஸ் மீட்டிங் இன்னும் தெரியும். நீ, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து
போட்ட மீட்டிங்கும் எனக்கு தெரியும். எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு பொண்ணு பார்க்க தென்றல் வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. இப்ப வச்சுக்கிற கச்சேரிய. கருப்பையா, வண்டியை திருப்ப. சரிங்க. ரெடியா மாமா? நான் ரெடி ஆயிட்டமா. எங்க கண்ணா வாங்க சீக்கிரம். வாடா. வரேன்பா. கேஷ் எடுக்க மறந்துட்டேன். ஏங்க இந்த சாரி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. போன் வருது. சாரதா தான் போன் பண்றா. ஏங்க நாம எல்லாரும் கிளம்பிட்டோம், வந்துட்டே இருக்கோம்னு சொல்லுங்க. கண்டிப்பா நாங்களும் வரோம்னு சொல்லுங்க. ஹலோ சாரதா. என்னாச்சு? டைம் ஆயிட்டே இருக்கு. எங்க இருக்கீங்க? இதோ கிளம்பிட்டோம். நான் மட்டும் இல்ல சாரதா, மாதவி, அப்பா அவங்க 2 பேருமே என் கூட வராங்க. எல்லாருமா சேர்ந்து தென்றல் வீட்டுக்கு போவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. சரி சாரதா. சரி, நான் போனை வச்சிடுறேன். சித்து, உங்க அப்பா மட்டும் இல்ல, மாதவி, உன் தாத்தா எல்லாருமே சேர்ந்து வராங்க. அதனாலதான் லேட் ஆயிடுச்சான். இதோ புறப்பட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. அம்மா, மழை வர்ற மாதிரி இருக்குல்ல? கிண்டலா? சரி, அப்ப நாளைக்கு போய்க்கலாம். எனக்கு என்ன, உன் விஷயம் தான் தள்ளி போக போகுது. அம்மா, என் விஷயத்துல இப்படி விளையாடாதீங்கம்மா. எப்படிதான் வாயை மூடிட்டு இருக்கணும். சரி, சீக்கிரமா கிளம்புங்க. ஆண்டாள் வந்தாலும் வந்துருவா. அவ பொல்லாதவ. ஐயோ அப்பா, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்களேன். ஆகாஷ் அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கான். எப்படியும் வரதுக்கு லேட் ஆகும். நைட்டு கூட ஆயிடும். வாங்க அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வா சீக்கிரம் வா. சரிங்க. மாமா, அத்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போகும்போது லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருந்தீங்க. சாரி, இப்போ எங்க ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு போறீங்க? அது வந்து என் ஃப்ரெண்டு சுந்தரமூர்த்தி இருக்கார்ல, உனக்கும் தெரியுமே. அவனுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் அவனை பார்க்க போறோம். ஓ, அப்படியா? அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஓகே. இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் செத்து 6 வருஷமாச்சு. 6 முகம்னு சொன்னீங்களே மாமா. தப்பா சொல்லிட்டேன். ஆறுமுகத்தை பார்க்க போறோம். அவர் காணாம போய் 4 வருஷம் ஆகுது. மாமா, கண்ணாயிரம்னு சொல்லுங்க. ஐயோ, பேரை மறந்துட்டேன். கண்ணாயிரத்தை பார்க்க போறோம். போதும், நிறுத்துங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்போ, யாருக்கு, எங்க இருந்து போன் வந்துச்சு, எங்க மீட்டிங் நடந்துச்சு, என்னென்ன பிளான் பண்ணீங்க,
எப்படி புறப்பட்டீங்க? யார பார்க்க போறீங்க? யார் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போறீங்கன்ற வரைக்கும் எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். இந்த ஆண்டாள லேசில யாரும் ஏமாத்த முடியாது. அதுக்கு இன்னொரு ஆளு பிறந்து வரணும். எனக்கு எப்படி தெரியும்னு தானே பாக்குறீங்க? சொல்றேன். சித்துவுக்கு பொண்ணு பார்க்க தெண்டல் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சாரதா என்ன கூப்பிட்டுருக்கா. ஏங்க நாம எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா? வீட்டுலதான் அம்மா இருக்காங்கல்ல, எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கிறது? அம்மா, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு ஃபாரின் கிளையண்ட் வராங்க. அந்த மீட்டிங்ல நீங்களும் இருக்கணும்னு பாட்டி கிட்ட சென்டிமெண்டா பேசி பாட்டியை ஏமாத்தி ஒருவேளை நான் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டா, அப்போ நீங்க 3 பேரும் போய் சித்துவுக்கும் தென்றலுக்கும் சம்மதம் பேசிட்டு வந்துருங்க. என்ன ஏமாத்திட்டு சித்துவுக்கு தென்றல பொண்ணு பார்க்க போறீங்களா? எப்படி போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். அட பாவி, உன்னை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன். உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். நீயும் என்ன ஏமாத்துறியா? இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறாங்களா? உங்களுக்கு எல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லு லக்ஷ்மி. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. நாளைக்கு உங்க மகனை அழைச்சுக்கிட்டு சாரதா வரதா தென்றல் கிட்ட போன்ல சொல்லியிருக்காங்கம்மா. அப்படின்னா உங்க மகன் சாரதா கிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் வரேன்னு சொல்லியிருப்பார் போல. தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும் லக்ஷ்மி. நாளைக்கு சாரதா என் மகனை கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு வர மாட்டா. இது உறுதி. இவங்களுக்கு எப்படி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போனை வை. சரிங்கம்மா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? 20 வருஷம் வக்கீல் தொழில பார்த்து 10 வருஷம் ஜட்ஜா இருந்த என் புருஷன் சொல்றாரு, சூப்பர் பிளானா. அதுக்கு பெர்மிஷன் வேற கிராண்டடா. ஆம்பளைங்க என்னதான் கிரிமினல் லாயரா இருந்தாலும் பொண்டாட்டிங்க உங்களுக்கு மேல கிரிமினலா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சமைச்சு போடுற எங்களுக்கு தெரியாதா உங்க மூளை எப்படி யோசிக்கும்னு? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆகாஷ் கூட ஏன் போனேன்னு பாக்குறீங்களா? எல்லாரையும் புறப்பட விட்டு கையும் களவுமா புடிச்சாதானே ஒத்துப்பீங்க.
அதான் போற மாதிரி போயிட்டு பாதி வழியிலேயே ஆகாஷ காரை திருப்பிடான்னு சொன்னேன். அவன் ஏன் எதுக்குன்னு 30 கேள்வி கேட்டான். வீட்டுக்கு வாடா சொல்றேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லாரும் வாய மூடிக்கிட்டு உள்ள போங்க.